ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா வலக்ஸ்லேருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஷில்பா ஹில்ஸில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. புதுசாக கட்டியிருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே பெத்தம்மா தள்ளி கோயில் அந்த வளாகத்துலேயே இருக்குது. அந்த கோயிலை பார்க்குறதுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் மியாப்பூர்லேருந்து போகிறப்ப அங்கேருந்து ஆல்வின் எக்ஸ் ரோடில் போனால் மியாப்பூர் கச்சிபௌலி ஹைடெக் சிட்டி போகிற வழியிலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட இடத்த மேப்பில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார என்டர் ஆகிட்டோங்க. கோயிலுக்குள்ளார முன்னால் போனாலே அந்த பெரிய கோபுரம் நம்மளை வரவேற்குது. பாருங்கள், கோபுரமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. முன்னாலேயே கோயிலுக்கு முன்னாலேயே அங்கே கல்வெட்டில் போட்டிருக்காங்க 1/7/2021 தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் மெயின் கோபுரம் எல்லாம் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோயில் நகரோட சென்டர் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. அதனால் சுற்று பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் வர்ற மாதிரி வழி அமைச்சிருக்காங்க. உள்ளேயே கார் பார்க்கிங்கெல்லாம் ரொம்ப நல்லா வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனேயே ஒரு சிவலிங்கத்தை பார்த்தோங்க. அப்போ தான் போகிறப்ப நாங்கள் 7 o'clock ஈவினிங் போனால் இந்த கோயில் ரொம்பவும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்போ தான் ஈவினிங் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது லிங்க பைரவா மாதிரி இங்கே கோயிலில் சிவலிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்பவும் வித்தியாசமாக ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த கோயிலோட அமைப்பு எல்லாமே எங்களுக்கு கண்ணை கவர மாதிரி இருக்குங்க. ரொம்பவும் ஆன்மீகமாக பக்தியாக இருக்கிறவங்களுக்கு இங்கே அமைதியாக உட்காந்துட்டு நம்ம தியானம் பண்ணால் ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க இந்த கோயிலோட வடிவமைப்பு. இப்போ நாம் பார்க்குறது தாங்க நந்தீஸ்வரர். இந்த நந்தீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது. கோயிலோட வளாகம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. துவஜஸ்தம்பம், அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு முன்னால் ஒரு துவஜஸ்தம்பம், பெத்தம்மா தள்ளி முன்னால் ஒரு துவஜஸ்தம்பம்னு 2 துவஜஸ்தம்பம் இருக்குதுங்க. இந்த கோயில் வளாகம் எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த துவஜஸ்தம்பத்துக்கு முன்னால் பாருங்களேன், சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சிவனோட நெற்றியில் இருக்கிற நெற்றிக்கண் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நந்தி பாருங்களேன், நந்தியோட அழகே அழகு, அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. நாங்கள் போகிறப்ப தான் சந்தியா கால பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சந்தியா கால பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே அவங்க அவங்களோட கோத்திரம் பேர் எல்லாம் சொல்லி அவங்க பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. நாங்களும் எங்களோட பேர் கோத்திரம் எல்லாம் சொல்லி பூஜைக்கு சொன்னோம்.
அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாலேயே பாதம் வச்சுருக்காங்க. அந்த பாதத்தை எல்லாருமே கும்பிட்டுட்டு நேராக அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட போகணும். அர்த்தநாரீஸ்வரோட சிலை பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. இடது பக்கம் வந்து பார்வதியும் வலது பக்கம் வந்து சிவனும் இருக்கிற மாதிரி அர்த்தநாரீஸ்வருடைய மிக பிரம்மாண்டமான சிலை வந்து எங்களுக்கு வந்து பார்க்குறப்பயே ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சுங்க. அந்த சிலையோட வடிவமைப்பு கோயிலோட கதவுல கூட பாருங்களேன், அர்த்தநாரீஸ்வரருடைய பல உருவங்களில் அந்த கதவு வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோயிலோட மேற்கூரையிலேயே ஸ்ரீ சக்கரத்தை வந்து நல்லா பெருசாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு கீழேயே பாதம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து கோயிலை நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. நாம் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் பார்த்துட்டு சுற்றிட்டு வர்றப்பயே அந்த சுற்று பக்கமாக 4 பக்கமுமே சிவன் பார்வதியோட பல உருவங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெத்தம்மன் தள்ளிக்கு கீழேயே நாகராஜருடைய ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையை எல்லாருமே கும்பிட்டுட்டு மேலே ஹேமலம்பா ரேணுகா எல்லம்மா தள்ளி அப்படிங்கிற சாமியை நாங்கள் பார்க்க போனோம். அது சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இங்கே நாங்கள் கும்பிட்டுட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டோங்க. இந்த அம்மாவாரம் ரொம்பவும் அற்புதமாக இருக்குதுங்க. இந்த கோயிலை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா அங்கே இருக்கிற ஐயருங்க எல்லாருமே ரொம்பவும் நீட்டாக அழகாக வர்றவங்களுக்கு வந்து எவ்வளோ தரிசனம் வேணுமோ தரிசனம் பண்ணி தீபாவளிலாம் காட்டுறாங்க, சிரிச்சுக்கிட்டே காட்டுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோயிலில். இந்த பெத்தம்ம தள்ளிக்கு மேல் இருக்க கருவறையிலேயே நாகராஜரை வந்து மேலே வந்து செதுக்கி அதுக்கு கீழே வந்து நாகலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெத்தமத்தளி பக்கத்துலேயே இந்த லிங்க பைரவரையும் வச்சுருக்காங்க. இந்த லிங்க பைரவருக்கு பின்னால் ஒரு மரம் மாட்டம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து எல்லோரும் ஏதோ சிவப்பு துளியில் கட்டி வச்சுருக்காங்க. அவங்கவுங்க வேண்டுதல் பண்ணி இங்கே கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப விசேஷமாக இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னாக்கா, அந்த பெத்தமத்தள்ளியோட கருவறையை சுற்று பக்கமே அந்த அம்மனுடைய பல அவதாரங்களை அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. பாருங்களேன், ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. மேலே அந்த கோபுரத்தோட வடிவமைப்பு, அந்த சிலையோட வடிவமைப்பு எல்லாமே வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கட்டாயமாக ஹைதராபாத்துக்கு வர்றவங்க இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க.
ரொம்ப உங்களுக்கு வந்து வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த கோயிலோடைய வழிபாடு. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது இந்த மெயின் கோபுரங்க. மெயின் கோபுரத்துக்கு மேலே பாருங்கள், சிவன் பார்வதியோட சேர்ந்து இருக்கிற அந்த அற்புதமான வடிவமைப்பு டிசைனாக செதுக்கி வச்சுருக்காங்க. கோயிலுக்குள்ளாரே இடது பக்கமாக திரும்பினா அங்கே பெரிய ஹோமகுண்டம் ஒன்று இருக்குதுங்க. ஹோமம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய இடத்தையே அங்கே விசாலமாக மேல் கூரையோட ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஹோமம் இந்த இடத்துல தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள நுழையிறப்ப வலது பக்கமாக பெரிய சோளம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சோளத்துக்கிட்ட எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நாங்களும் எல்லா இடத்துலையுமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து உள்ள கருவறையிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி பண்ணுறாங்க. நாங்கள் அர்த்தநாரீஸ்வரரும் பெத்தம்ம தள்ளியும் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு திரும்பினோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கோயிலோட அட்ரஸ் வந்து நான் பின் பண்ணியிருக்கேங்க. கோயிலிருந்து வெளியில் வந்த உடனேயே வாசவி ஸ்கைலா அப்பார்ட்மெண்ட்டோட வால் தெரிஞ்சிச்சுங்க. அந்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்பவும் மெயினான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதனால் எல்லாருமே இந்த கோயிலை ஈஸியாக ரீச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.